எல்லாம் அந்த அவங்க என்னடா ஹெல்மெட்லாம் காணோம் புதுசாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்லேயே க்யூர் மாதிரிக்கே செஞ்சு இல்லை நம்ம வில்லேஜரை விட்டு வில்லேஜரை ப்ரீட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இல்லை பகுதியை ஃப்ளாட் பண்ணி அதில் நம்ம இந்த இதெல்லாம் வச்சு ஸ்டோன்லாம் வச்சு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. பண்ணி உங்களுக்கு ரெக்கார்ட் கொடுக்குறது வேற இன்னும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ காபிள் ஸ்டோனை ஃபுல்லாக நம்ம இங்கே வச்சுருவோம். அதனால் காபிள் ஸ்டோன் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. நம்ம ஃபன்னஸில் போட்டு எடுத்து வச்சுருந்தோம். நம்ம ஸ்டோனை ஃபுல்லாக இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வில்லேஜரை ப்ரீட் பண்ணுவோம். வில்லேஜரை ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு கட்டி வச்சுப்போம். ஏன்னா இன்றைக்கே வில்லேஜரை ப்ரீட் பண்ண போகிறீங்கன்னு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த பகுதியை ஃப்ளாட் ஆக்கணும், இந்த காபிள் ஸ்டோன் வைக்கணும், அதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம வில்லேஜரை ப்ரீட் பண்ண போகிறது கிடையாது. பண்ணிடுவோம், வில்லேஜில் உள்ளே விட்டுருவோம். இப்போ பண்ண போகிறது கிடையாது. அடுத்த வீடியோவில் கூட நம்ம பண்ணலாம். வந்து மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நம்மள்ட்ட ஸ்டோன் கம்மியாக இருக்குது, காபிள் ஸ்டோன் நிறையா தான் இருக்குது, வேக வைக்கிறது கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம உடச்சிட்டு காபிள் ஸ்டோனே மேலே ஃபுல்லாக வச்சுருவோம். வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன பார்த்தீங்கன்னா போன வீடியோ நம்மள்கிட்ட 500 வியூஸ் கிட்ட போயிடுச்சு ஷார்ட்ஸு. இந்த வீடியோ வியூஸ் போக நம்பி இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க guys. லைக் பண்ணாமே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க guys. சப்ஸ்கிரைபும் பண்ணி பார்க்க மாட்டேன்றீங்க. இதை கவர் பண்ணிட்டு லைட் வச்சுப்போம். லைட்டு முக்கியமானு பார்த்தீங்கன்னா ஜாம்பி ஸ்பான் ஆயிடக்கூடாதுல்ல. அதனால் இந்த ஸ்டோனை உடச்சிட்டு லைட் வச்சுப்போம். லைட் இருக்குதான்னு தெரியல, இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குது guys, 40 கிட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் லைட்டை வச்சுப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பி ஸ்பான் ஆயிடுச்சுன்னா வில்லேஜ் செத்துருவாங்க அதுக்காண்டி. அதுக்கப்புறம் நம்ம போய் பெட் எடுத்துருக்கோம். பெட்டை நான் வந்து இங்கே தான் போட்டு வச்சிருந்தேன். பெட் வந்து அங்கே இருக்குது. டெய்லியும் வில்லேஜ் இங்கே தான் தூங்குறாங்க. பெட்டு இங்கே எடுத்து வச்சுப்போம். வில்லேஜர் நம்மள்ட்ட கம்மியாக தான் இருக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் 2 வில்லேஜர் இருந்தாலே போதும். நம்மளுக்கு இதுவே நிறையாவே தான் இருக்குது. பெட்டை வச்சுட்டு நம்ம இது பண்ணிப்போம். பெட்டெல்லாம் நம்ம எடுத்து முன்னாடி வச்சுப்போம். அப்படின்னா தான் நம்மளுக்கு எசவாக இருக்கும். நம்ம பெட்டை எப்படி வைக்கிறனோ அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. பெட்டை நம்மளுக்கு கரெக்டாக எங்கே வைக்கிறனோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே வைக்கிறேன். தப்பாக வச்சுட்டேன். கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைக்கணும். முன்னாடி நான் எப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஃபுல்லாக 5 பெட்டு வைக்க இல்லை 4 பெட்டு தான் வைக்க இடம் இருக்குது. அதனால் பெட்டு இங்கிட்டு ஒரு பெட்டை சைடால் வச்சுருவோம். சைடால் வச்சுட்டு கீழே வேற நம்ம நோண்டி இந்த ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அதில் வில்லேஜில் வருவோம். அப்படி இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த 2 இடத்துக்கு நோண்டி அதுக்கப்புறம் கீழே வேற நோண்டணும். காப்பர் இருக்குது. காப்பரில் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம முக்கியமான விஷயத்த மைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய கேவ் போல இருக்குது. கேவ் வந்து கிரீப்பர்லாம் நிறைய கிரீப்பர் இருந்தான். எனக்கு பயமாயிருச்சு. அதனால பக்கத்தில் இருக்க ஸ்டோனு எல்லாமே எடுத்து நமக்கு ஃபுல்லாக கவர் பண்ணலான்ட்டு யோசனை. சரி கவர் எப்படி கரெக்டாக பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இங்கிட்ட ஒரு ஸ்டோனை வச்சுட்டு அங்கிட்ட கொஞ்சம் சாண்டை வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு திடீர்னு கிரீப்பர் பக்கத்தில் வந்துட்டான். இதை வச்சு நம்ம அடைச்சிருவோம். நம்ம ஃபஸ்ட்டு அடைச்சினா தான் நம்மளுக்கு சேஃப்டி. அடைச்சிட்டு நம்ம என்ன பிளான் பண்ணாலும் யோசிச்சுட்டு பண்ணலாம். இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. இதை நோண்டிட்டு கீழே ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு அடைச்சிருவோம். நம்மளே அடைச்சிருவோன்ட்டு எப்படி பண்ணியிருக்கேன்னு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அதெல்லாம் அடைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கலை, சாரி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோனை வச்சு அடைச்சிட்டேன். நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸ்டோனை வச்சு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட கிராஸை வச்சு நம்ம அதை வந்து அடைச்சிருவோம். மேலே ஃபுல்லாக கிராஸை ஃபுல்லாக வச்சு அடைச்சிட்டு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி வேறு ஊற்றணும். நம்மளுக்கு பக்கெட் வேறு வேணும். நான் மைண்டிங் வேறு போயிருந்தோம். மைண்டிங்கில் நம்மளுக்கு அயன் கிடச்சிச்சு. 4 அயன் கிட்டே கிடச்சிச்சு. அதை வச்சு நம்ம மைண்டிங் போகலாம். சரிங்களா? அப்போ இந்த ஸ்டோனை உடச்சி விட்டுட்டு இதுக்குள்ளே இங்கே வந்து தண்ணி வேறு ஊற்றணும். நம்ம தண்ணி ஊற்றினா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது வேறு நம்ம அடைச்சி விட்ருவோம். இந்த கேவை பார்த்தாலே கொஞ்சம் இதுவாக இருக்குது நம்மளுக்கு. சரி நம்ம அடைச்சிட்டு பார்க்கலாம். அடுத்து கேவை பார்த்தா தான் நம்மளுக்கு பயமாச்சு. அதனால டக்குன்னு வீட்டுக்கு போகலான்ட்டு டக்குன்னு அடைச்சிக்கிருந்தேன். அடைக்க முன்னாடி தான் நம்மளுக்கு வந்து ஸ்கெலிட்டன் வந்து நம்மளை அடிச்சுட்டான். அதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸ்கெலிட்டன் வந்து நம்மளை அடிச்சுட்டான். அடிச்சு நம்ம பொருள்லாம் கீழே விழுந்துருச்சு. கீழே வந்து கேவுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம உடச்சிட்டு நம்ம மேலே ஃபுல்லாக இது பண்ணிப்போம். ஏன் தெரியுமா? வில்லேஜர் வந்து இதுவும் ஆகல. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். மேலே ஃபுல்லாக வச்சு அடைச்சிக்கலாம். இது வந்து இருக்கட்டும். மேலே வந்து இதை வச்சு நம்ம ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டதுக்கப்புறம் இது நம்ம வந்து நம்ம மைண்டிங் போயிருந்தோம். போன வீடியோலேயே மைண்டிங் போயிருந்தோம். அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுக்கலாம். டேட்டை உடச்சி விட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணுவோம். அயன் மைண்டிங் போகும்போது நம்மளுக்கு 4 அயன் கிடச்சிச்சு. 4 அயன் கிடச்சதுலேயே போதுன்ட்டு நான் வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாம்ஸ் இருந்துச்சு. அதனால தான்
நம்ம இப்போ உள்ளுக்குள்ளே போய் தண்ணி ஊற்றணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பக்கெட் பண்ணணும். பக்கெட் நம்ம அயன் இருக்குது நம்மள்ட்ட. இது 2யும் உடச்சு விட்டுப்போம் நம்ம. இதெல்லாம் நம்ம உடச்சு விட்டுக்கிட்டு இங்கே காப்பர் இருந்துச்சு. நான் காப்பரை மைண்ட் பண்ணலான்ட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் வேணாம், நம்மள்ட்ட காப்பர் ஏற்கனவே மைண்டிங்லேயே நம்மள்ட்ட ஒரு 50 கிட்ட கிடச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டோனை உடச்சு விட்டு நம்ம இந்த ஸ்டோனை உள்ளுக்குள்ளே வச்சு கவர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கேவ் வேறு வந்துருச்சு. இந்த ஸ்டோனை உள்ளுக்குள்ளே வச்சு கவர் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு சேஃப்டி. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். சேஃப்டிங்கிறது கரெக்டாக தான் இருக்கும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இந்த டேட்டை வச்சு நம்ம கவர் பண்ணிவிட்டு இந்த டேட்டை உடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணலாம். இதோட சேர்த்து கவர் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்ரு ஊற்றணும். வாட்ரு ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 4 அயன் இருக்குது. இந்த 4 அயன் எடுத்து நம்ம ஃபர்னஸில் போட்டு நம்ம கா பக்கெட் பண்ணிக்கலாம். பக்கெட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பொட்டேட்டோ வேக போட்டுருந்தோம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்காண்டி. வில்லேஜ்லேருந்து வந்தோம். நம்ம அயனை வச்சு ஃபர்னஸில் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம பக்கெட் பண்ணி நம்ம தண்ணி எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். சாப்பிட்டு போய் ஹெல்த்து கொஞ்சம் ஏற்றிக்கினதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். இப்போ ஏறட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபோனை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அது ரெக்கார்டு ஆன்ல இருக்குது போல இருக்குது. ஃபோனை வச்சுட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனதுக்கப்புறம் போய் வில்லேஜர்லாம் உள்ளுக்குள்ளே இருக்காங்களான்ட்டு பார்க்கலான்ட்டு போகும்போது எத்தனை வில்லேஜர் 2 வில்லேஜர் கிட்ட உள்ளுக்குள்ளே இருந்தாங்க. இவனையும் உள்ளுக்குள்ளே தள்ளி அடைச்சி வச்சுப்போம். இது நம்மள்ட்ட 3 வில்லேஜர் போதும். நம்மளுக்கு 3 வில்லேஜர் போதும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வில்லேஜர் வச்சு நம்ம ப்ரீடிங் பண்ணலாம். 3 வில்லேஜரே நம்மளுக்கு போதும். இந்த வில்லேஜர் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏதாச்சும் வேலை பண்ணி விட்டாண்டி இவனை அடிச்சு கொண்டுருவோம். வேணாம், நம்மளுக்கு இவன் தேவை கிடையாது. இவன் ஸ்குவாடை வச்சு அடிச்சு முடிச்சு விட்ருவேன் இவனை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 2 வில்லேஜர் இருந்தாலே நம்ம ப்ரீடிங் பண்ணிக்கலாம். 3 வில்லேஜர்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. சரி, இப்போ நம்ம மேலே ஏறி போய் இப்போ நம்ம பக்கெட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். பக்கெட் பண்ணி தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு விதைய போட்டு ஃபார்மிங் பண்ணி அவங்களே ப்ரெட்டை வச்சு இது பண்ணணும். இப்போ நம்ம அதை அடைச்சி வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். மாம் ஸ்பான் ஆகிடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் லைட் வச்சுருக்கோம். ஃபுல்லாக சுற்றி லைட்டு வச்சுருக்கோம். லைட்டு வச்சது லைட்டு பண்ணுறதுக்கே நிறையா கோல் நம்ம மைண்டிங் போனோம்ல, அதுலேயே எல்லா கோலும் தீர்ந்து போச்சு மைண்டிங்லேயே. இந்த வில்லேஜில் மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கேன். இவனையும் அடித்து முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி இவனையும் அடித்து முடிச்சு விடலான்ட்டு போயிட்டு அடித்து முடிச்சு விட்டாச்சு இவனையும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோல் போட்டு அந்த பெட்டெல்லாம் நம்ம உடச்சி விட்ருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தூங்காமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. பெட்டை உடச்சி விட்டுட்டோம்னா இங்கே தூங்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனால் பெட்டை நம்ம உடச்சி விட்டுப்போம். பெட்டை உடச்சி விட்டு தூங்காமல் இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா, தூங்காமல் இருக்குன்னு சொல்கிறேன். அவன் போய் அங்கே போய் தூங்குறியான். செங்கிட்டு வர இன்னொருத்தையும் தூங்கிட்டு இவன் பெட்டையை உடச்சி விட்டுட்டு நமக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க போட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு போட்ட ப்ரீட் ஆகிறாங்கன்ட்டு பார்க்கலாம். எனக்கு தெரியும் உருளைக்கிழங்கு போட்டு ஆக மாட்டாங்கன்ட்டு. எதுக்கும் போட்டு பார்க்கும். சரி, போட்டதில் அவங்க ப்ரீட் ஆகலை. அவன் அதுக்கு ப்ரெட்டு தான் போடணும் போல இருக்கு. நம்ம உருளைக்கிழங்கு போட்டே இவங்க ப்ரீட் ஆகலை. சரி, நம்ம ப்ரெட்டே போடுவோம் அப்படின்ட்டு ப்ரெட்டு போட்டலான்ட்டு தூங்கலான்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா மாம்ஸ் பக்கத்தில் இருக்கிறனால தூங்க முடியலை. சரி, நம்ம வீட்டுக்கு போய் தூங்குவோன்ட்டு வீட்டுக்கு போய் தூங்கலான்ட்டு போகும்போது வீட்டில் பெட் இல்லைன்ட்டு எனக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் அயன்ஸ் எவ்வளோ செய்யுதுன்னு பார்த்தா 4 அயன் இருக்குது. அதை வச்சு நம்ம பக்கெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பக்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இங்கிட்ட ஒன்று சைடில் ஒன்று பக்கெட் வச்சு பண்ணினோம்னா தான் கரெக்டாக இருக்கும். பக்கெட் பண்ணியாச்சு. நம்ம பக்கெட் பண்ணிட்டு அப்புறம் தண்ணியை அதுக்குள்ளே போய் ஊற்றிடுவோம். தண்ணியை நைட்லேயே பண்ணுறேன். காலையிலே பண்ணாமல் நைட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நம்மள்ட்ட ஸ்கெலிட்டன் வேறு நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடித்ததால பிரச்சனை ஆகிப்போச்சு. பக்கத்தில் நிறையா மாம்ஸ்லாம் இருந்துச்சு. எப்படி ஓடுறதுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் தான் நிறைய மாம்ஸ் இருந்ததுனால எந்த வீட்லேயும் பெட் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்க எல்லா பெட்டையும் நான் எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டேன். அதனால் எதுலேயுமே பெட் இல்லை. நம்மள தேடி பார்த்து எதுலேயுமே பெட் இல்லை. அதுக்கப்புறம் நிறையா ஜாம்பி எல்லாம் வந்துச்சு. குதிரையில் இருக்குது. அதுக்கப்புறம் உடச்சுட்டோம்னா இங்கிட்டு வேற ஒரு ஜாம்பி இருந்தான். இங்கிட்டு இவங்கள்ட்ட தப்பிக்கிறதையே நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. திடீர்னு ஜாம்பியில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளையே. சரி, பிக்காக்ஸ் எடுத்து போனதான் மைண்ட் பண்ணிட்டு எப்படியோ தப்பிச்சுட்டு வந்துட்டேன் வீட்டிலேருந்து. சரி, தப்பிச்சு வந்துட்டு நிறையா மாப்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் க்ரீப்பர் வேறு இருந்தான். க்ரீப்பர் வேறு நம்மளுக்கு குளத்துல பார்த்தேன். நான் க்ரீப்பரை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவனை கண்டுக்க கூட இல்லை. அதுக்கப்புறம் டக்குன்னு ஏணியில் ஏறி போய் அதுக்குள்ளே போய் தண்ணியை ஊற்றுவோம். தண்ணி நம்ம வச்சுருந்தோம்ல, ஃபஸ்ட்டு அவங்க அதில் போய் தண்ணியை ஊற்றினோம்னா தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேறு தண்ணி ஊற்றணும். இங்கிட்ட ஒன்று அந்த சைடில் ஒன்று தண்ணி ஊற்றணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருப்பேன். வில்லேஜரெல்லாம் பார்த்து அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. சரி, நம்ம போய் அடுத்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். தண்ணி அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபினிட்டி வாட்டர் வேறு பண்ண போகிறோம். இன்ஃபினிட்டி வாட்டர் வேறு பண்ணி உங்கள்கிட்ட காமிக்க எப்படி பண்ணுறது. இன்ஃபினிட்டி லாவா இன்ஃபினிட்டி வாட்டர்லாம் பண்ணிப்போம். இந்த வாட்டர் அங்கே இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போய் அதில் ஊற்றிக்கலாம் வாட்டர்.
வாட்டரை ஊற்றிட்டு இன்ஃபினிட்டி வாட்டர் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 பிளாக்ஸ் தோண்டி அதுக்குள்ளே 3 பக்கெட் வாட்டர் ஊற்றுனோம்னா போதும். அதுக்கப்புறம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் இந்த சைடு வாட்டரை ஊற்றிட்டு ஒரு போட்டு வேற வைக்கணும். போட்டு வச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு இந்த ஒரு கிளாஸ் இருந்துச்சு, கிளாஸை உடச்சிட்டு நான் எப்படி ஸ்டோன் வைக்கிறேனோ அது மாதிரி ஸ்டோன் வச்சுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கிட்ட ஒரு ஸ்டோன் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற 2 மைண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இடைஞ்சலாக இருக்கிற தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன் அப்படி வச்சு விட்டுக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் எது வேணால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து போய் போட் எடுத்துகிட்டு வந்து போட்டு வேற உள்ளுக்குள்ள வைக்கணும். நம்மள்ட்ட செஸ்ட்டில் போட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத அதை வந்து அடைச்சி விட்டுப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கிறது வேணாம் அப்படின்ட்டு மேலே ஃபுல்லாக அடைச்சி விட்டுப்போம். சரி, பசிக்குதுன்ட்டு நம்ம பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு ஃபார்மிங் பண்ணுறதுக்காண்டி சீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா நம்மள்ட்ட சீடு இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே செஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம சீடு வச்சுருந்தோம். சரி, அதை எடுத்துகிட்டு போகலான்ட்டு பார்க்கும்போது வெளியே வேற நம்ம சீடை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீடு கிட்ட இருந்துச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் உள்ளுக்கு வைப்போமா வெளிக்கு வைப்போமான்னு தெரியாமல் குழம்பி போய் கடந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போய் வீட்டுக்குள்ள போய் செஸ்ட்டில் நம்ம எத்தனை சீடு இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம். நம்மள்ட்ட செஸ்ட்டில் ஒரு 5 சீடு கிட்ட இருக்குது. 5 சீடு எடுத்துகிட்டு வெளியே ஒரு 5 சீடு இருக்குது. அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வில்லேஜர் வீட்டுக்குள்ளே வைப்போம். வில்லேஜர் வீடு கிடையாது, வில்லேஜர் ஃபார்மிங்கில் இருக்கிற போய் வைப்போம். அப்படின்னா சரி, நான் தெரியாமல் இதில் வச்சது சரி, திரும்ப மைண்ட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே வைப்போன்ட்டு அங்கே போய் மைண்ட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே வைக்க போயிட்டேன். நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி க்ரீப்பர் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கான். நம்ம வீட்டுக்குள்ளே வர வந்துக்கிட்டே இருக்கான். அதுக்காண்டி நம்ம க்ரீப்பரை போக்க வைக்கிறதுக்காண்டி ஒரு ஐடியா சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய பூனையை நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா க்ரீப்பர் உங்கள் பக்கத்துலேயே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலான்ட்டு பார்க்கும்போது அந்த மெட்டல் நம்மள்கிட்ட இல்லை. மெட்டல் இல்லாதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வீடியோ போட்டால் நம்மளால் வாய்ஸ் தர முடியாதுக்காண்டி தான். சரி, நம்ம போய் டக்குன்னு அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்து எல்லாமே போட்டு வச்சாச்சு. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பலாக்ஸ் உடச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு இது தேவை கிடையாது, உடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணுவோம். சரி, இப்போ வச்சாச்சு. நம்ம போய் ஆட்டுக்குட்டியை போய் பிடிக்க போகலாம். இப்போ ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருந்தோம். கவர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி ஆட்டுக்குட்டியெல்லாம் பிடிக்கிறது? போட்டை வச்சு தான் கொண்டு வரணும். கொண்டு வரதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்காண்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவே எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நம்மளுக்கு சப்ஸ்கிரைபருக்குலாம் நம்ம ஃப்ரீயாக ரெடிங் தரோம். ஃபேக் ஐடியா வச்சுருக்கவங்களுக்கு தான் நம்ம ரெடீம் தரோம். உண்மையாலே தான் தருவோம். 30 ரூபாய்க்கு ரெடீம் தருவோம். 30 ரூபாய்க்கு ரெடீம் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம சார்ஜ் பண்ணி 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்மளுக்கு நீங்கள் புதுசாக யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ரெடீம் தரோம். உண்மையாலே தருவோம். இப்போ நம்ம போய் ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வைக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அப்படியே தண்ணி சறுக்கிட்டு வந்து அப்படியே வில்லேஜ்லேருந்து விழுவோம். அதுக்காண்டி தான் நம்ம போட்டு வைக்கணும். போட்டு நம்மள்ட்ட ஒன்று இருக்குது. எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டை வச்சுட்டு நம்ம போய் ஆட்டுக்குட்டி பிடிக்க போகலாம். ஆட்டுக்குட்டி பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்காண்டி தான் போட்டை நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரிக்கு நீங்கள் போட்டை வச்சுக்கோங்க. சரி, நம்ம போய் இப்போ ஆட்டுக்குட்டியை பிடிக்க போகலாம். இந்த பிளாக்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்படின்னா தான் ஏறி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன் வில்லேஜ் ரெடி போயிடுவாங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜர் அப்படி வந்து போட்டில் உட்காந்துப்பான். அதுக்காண்டி தான் இப்போ நம்ம போய் ஆட்டுக்குட்டியெல்லாம் போய் பிடிச்சிட்டு வரும். ஆட்டுக்குட்டி வந்து நம்மளுக்கு 3 கிடச்சிச்சு. கோழி வந்து 2 கிடச்சிச்சு. மாடு 2 கிடச்சிச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். சரி, பாய் கைஸ். லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். லைக்கே பண்ணாமல் பார்க்குறீங்க. வியூஸ் நல்லா போகும்னு நம்பி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாய் கைஸ்.